friends, welcome to Rani Tailors. Portrait design kenna material thaan paakalam. Adukku munna நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மெட்டீரியல் என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் லைன் வந்து நம்ம சுகர் பீட் போட்டுக்கலாம். நீடில் நம்பர் 10 எடுத்துர்க்கேன். சிக்ஸ் பீட் எடுத்துர்க்கேன். நம்ம 3 பீட் கடையில் நீடில் எடுத்துக்கலாம். பீட்ஸ்க்குள்ள ஹோல் இருக்கு பாருங்க. அந்த ஹோலுக்குள்ள நீடில் கொண்டு வந்துக்கலாம். திரும்ப நம்ம 6 பீட் கொண்டு வந்துக்கலாம். மார்க் பண்ணிருக்க லைனில் கரெக்டாக வர மாதிரி போடுங்க. பீட்ஸ் வந்து நெருக்கமாக இல்லாத மாதிரிக்கு இந்த மாதிரி சரி பண்ணி போடுங்க. இந்த மாதிரி ஃபுல் லைனுமே போட்டுக்கலாம். சுகர் பீட் போட்டுட்டு அடுத்த லைன் வந்து நம்பர் 4 ஆண்டிக் பீட் போட்டுக்கலாம். 4 பீட் எடுத்திருக்கேன். சுகர் பீட் போட்டோம்லே அதே மாதிரி சுகர் பீட் வந்து 6 பீட் எடுத்தோம். இது வந்து 4 பீட் போட்டுருக்கோம். நம்பர் 4 ஆண்டிக் பீட் போட்டுட்டு திரும்ப ஒரு லைன் வந்து நான் சுகர் பீட் போட்டிருக்கேன். இப்போ நான் திலகம் செப் ஸ்டோன் போட்டுக்கலாம். ஃபேப்ரிக்கில் போட்டு ஃபேப்ரிக்கில் வந்து ஸ்டோனுக்கு வெளியில் ஸ்ப்ரெட் ஆகாத அளவு பார்த்து போடுங்க. இந்த மாதிரி நல்லா ப்ரெஷ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு கீழே விடாது, கிளாத்தோட நல்லா ஒட்டிக்கும். இதில் நம்ம சுகர் பீட் போட்டுக்கலாம். இதை சுற்றிலும் அடுத்த லைன் வந்து நம்ம நம்பர் 4 ஆண்டிக் பீட் போட்டுக்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம 3 பீட் கடையில் ஒரு சைடு ஸ்டிச் போட்டுக்கலாம். இது போட்டுட்டு அதுக்கப்புறம் திரும்ப வந்து இதில் வந்து ஒரு 3/4 இன்ச்சு தள்ளி ஸ்டோன்லேருந்து 3/4 இன்ச்சு தள்ளி திரும்பவும் நம்ம ஸ்டோன் போட்டு நம்ம இங்கே எப்படி போட்டோமோ அதே மெத்தடில் போட்டுக்கலாம். ஃபுல் லைனுமே இந்த மாதிரி போட்டுக்கலாம். பீட்ஸ்லாம் இதில் போட்டுட்டு அப்புறம் நம்ம இங்கே போட்டுக்கோம் இல்லையா, அதே மாதிரி இங்கேயும் 3 லைன் போட்டிருக்கேன். இப்போ இதில் வந்து நம்ம திலகம் செட் ஸ்டோன் போட்டுக்கலாம். ஃபேப்ரிக்கில் போட்டு இதில் வந்து நம்ம ரவுண்ட் ஷேப் போட்டுக்கலாம். ஸ்டோன் போட்டுட்டு இந்த மாதிரி நல்லா ப்ரெஷ் பண்ணி விட்டுக்கோங்க. கிளாத்தோட நல்லா ஒட்டிக்கும். ஸ்டோன் வந்து நல்லா ட்ரை ஆகிட்டு ட்ரை ஆனதுக்கப்புறமா இதை சுற்றிலும் வந்து சுகர் பீட் போட்டுக்கலாம். ஃபேப்ரிக்கில் போட்டு ரெண்டு பீட் கடையில் வந்து நம்ம சைடு ஸ்டிச் போட்டுக்கலாம்.
இதில் போட்ட மாதிரியே எல்லாத்துலேயும் நம்ம போட்டுக்கலாம். இப்போ நம்ம பீட்ஸ்லாம் போட்டுட்டு சர்க்கிள் போட்டுக்கலாம். அது ப்ரோ சர்க்கிள் எடுத்திருக்கேன். இது ரெண்டுக்கும் இடையில வர்ற மாதிரிக்கு இதில் வந்து நம்ம சர்க்கரை போட்டுக்கலாம். ரெண்டு ஸ்டிச் போட்டாலே ஸ்ட்ராங் ஆயிரும். இப்போ இதை சுற்றிலும் போட்டுக்கலாம். சர்க்கரையில் வந்து நம்ம ஒயிட் ஸ்டோன் போட்டுக்கலாம். ஃபேப்ரிக் க்ளூ போட்டு ஒயிட் ஸ்டோன் போட்டுக்கலாம். இதை சுற்றிலுமே நம்ம வந்து சுகர் பீட் போட்டுக்கலாம். நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம ரெண்டு பீட்ஸ் கடையில் சைடு ஸ்டிச் போட்டுக்கலாம். இப்போ இதை சுற்றில நம்ம திலகம் செட் ஸ்டோன் போட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா ப்ரெஷ் பண்ணி விடுங்க. கிளாத்தோட நல்லா ஒட்டிட்டுனா உங்களுக்கு வந்து ஸ்டோன் வெளியே வராது, கீழே விழாமல் இருந்துக்கிடும். ஸ்டோன்லாம் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து இது சுற்றிலும் ஜர்தோ ஸ்ப்ரிங் போட்டுக்கலாம். நீடில் நம்பர் 10 எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஜர்தோ ஸ்ப்ரிங் வந்து உள்ளே கொண்டு வந்துக்கலாம். உள்ளே கொண்டு வந்து வெளியில் கொண்டு வந்திருக்கோம். ஸ்டோனை சுற்றிலும் கவர் ஆகாத மாதிரி போடணும்.
இப்போ நம்ம ஜர்தோ ஸ்ப்ரிங்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் இதில் வந்து திலகம் ஷேப் ஸ்டோன் போட்டுக்கலாம். இப்போ இதில் வந்து அந்த கொடி மாதிரி போட்டுக்கலாம், இதில் பீட்ஸ் போட்டுக்கலாம். ஆன்டிக் பீட் எடுத்திருக்கேன். பீட்ஸ்குள்ளே ஹோல் இருக்குது பாருங்கள், அந்த ஹோலுக்குள்ளே கொண்டு வரணும். நம்ம திலகம் ஷேப் ஸ்டோன் போட்டிருக்கோம் இல்லையா, இதில் வந்து சுகர் பீட் போட்டுக்கலாம். இதில் ஃபேப்ரிக் க்ளூ போட்டுக்கலாம். நீங்கள் வந்து ஃபேப்ரிக் க்ளூ போடாமல் இந்த மெத்தடில் கூட போட்டுக்கலாம். ஃபேப்ரிக் க்ளூ போட்டிங்கன்னா லைட்டாக போடுங்க, பீட்ஸ்க்கு வெளியில் ஸ்ப்ரெட் ஆகக்கூடாது. நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா கண்டிப்பாக சைடு ஸ்டிச் போடணும். இந்த மாதிரி நம்ம எல்லா ஸ்டோன்லேயுமே வந்து சுகர் பீட் போட்டுக்கலாம். இதில் நம்ம பீட்ஸ் போட்டுட்டு அப்புறம் இங்கே வந்து நம்பர் 4 ஆன்டிக் பீட் போட்டுக்கலாம். திரும்பவும் நம்ம பீட் ஒட்டி நீடில் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு பீட்ஸ்குள்ளே ஹோல் இருக்குது பாருங்கள், அந்த ஹோலுக்குள்ளே போட்டுக்கலாம். 2 ஸ்டிச் போடுறப்போ உங்களுக்கு நல்லாவே ஸ்ட்ராங்காக இருக்கும். திரும்ப நம்ம பீடை ஒட்டி நீடில் எடுத்துக்கலாம். சிக்ஸ் பீடு எடுத்திருக்கேன். இந்த பீட்ஸ்குள்ளே ஹோல் இருக்குது பாருங்கள், அந்த ஹோலுக்குள்ளே விட்டு உள்பக்கம் நம்ம இறக்கிக்கலாம் நீடில். இப்போ நம்ம 2 பீடுக்கு இடையில் ஒரு சைடு ஸ்டிச் போட்டுக்கலாம். இப்போ நம்ம இங்கே போட்டது மாதிரிலே எல்லா ஃப்ளவர்லேயும் போட்டுக்கலாம். இப்போ நம்ம பீட்ஸ்லாம் போட்டுட்டு இதில் வந்து ரவுண்ட் ஷேப் ஸ்டோன் போட்டுக்கலாம். கிளாத்தோட நல்லா ஒட்டுற மாதிரி இந்த மாதிரி நல்லா ப்ரெஷ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், ஃபுல் ஒர்க் முடிச்சிட்டோம். ஃபுல் ஒர்க் முடிஞ்சோன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது, நல்லா கிராண்ட் லுக்கில் இருக்குது. நெக்கோட டிசைன் வந்து இந்த பார்டர் லைன் மட்டும் வரும். நார்மல் நீடில் இவ்வளோ கிராண்ட் லுக்கில் ஒரு டிசைன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.